ஒரு மனிதன் மருத்துவமனையில முடியாத நிலையில அவர் படுக்கையில் இருக்கும் பொழுது அவரை சுற்றி அவருடைய 3 பிள்ளைகளும் மனைவியும் இருந்தார். அப்பொழுது மூத்த மகனை பார்த்து தகப்பன் சொன்னார், இந்த குறிப்பிட்ட இடத்தை சொல்லி இந்த இடத்தில் உள்ள 20 வீடுகள் உன்னுடையது என்று சொன்னார். 2வது மகனை பார்த்து சொன்னார், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள 5 கம்பெனிகள் உன்னுடையது என்று சொன்னார். இளைய மகனை பார்த்து சொன்னார், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், அங்கே உள்ள 5 அப்பார்ட்மெண்ட்ஸ் உன்னுடையது என்று சொன்னார். இறுதியாக தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார், நீ என்னை மிகவும் கவனித்து கொண்டு ரொம்ப நேசித்து அன்பாய் நடத்தினாய், அது ஆகையால் இந்த குறிப்பிட்ட இடத்தில் உள்ள 5 பங்களாக்களும் உன்னுடையது என்று சொல்லி கண்களை மூடிவிட்டார். அருகில் இருந்த நர்ஸ் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்க எல்லாருக்கும் அவர் நன்றாக சொத்துக்களை பிரித்து கொடுத்துட்டாரே என்று சொன்ன பொழுது அவர்கள் சற்று திரும்பி பார்த்து விட்டு சொன்னார்கள், சொத்துக்களா? அவர் இந்த ஏரியாக்கள் எல்லாம் பால் ஊற்றி கொண்டிருந்தார், அந்த ஏரியாவை பிரித்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். பாருங்களேன், அநேக வேளையில மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு அந்த வாழ்க்கை நமக்கு இல்லையே, அவர்களிடத்தில் இருப்பது நமக்கு இல்லையே என்று வருத்தப்படுகிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வாழ்க்கை, தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி உள்ளவர்களாய் இருந்தால் இதிலும் பெரிதான ஆசீர்வாதங்களை தருவார். தாவீது என்கிற பக்தன் சொன்ன ஒரு வார்த்தை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் நிச்சயம் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து இன்னும் உயர்த்துவார். ஆனால் எப்பொழுது நாம் மற்றவர்களை பார்க்கிறோமோ அப்பொழுது நமக்குள்ள பண ஆசை வந்துவிடும். நீங்கள் இருக்கிறதே போதும் என்று எண்ணுங்கள் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுவோம். தந்த வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். காட் பிளஸ்.